ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் எவ்ரிஷ் ஹியர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தஜில் வருகையின் அறிகுறிகள். இப்போ உள்ள ஈரானும் இன்னொரு சைடுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு எல்லாருமே இல்ல, நிறைய பேர் ஐயோ கடைசி காலம் வந்தாச்சு, தஜல் அராறு ஆன்டி கிரைஸ்ட் வர போறான், இல்லாட்டா வந்துட்டான் அப்படின்னு இந்த ப்ராஃபஸி எல்லாமே நம்ம நம்ப கூடாது. யான்னு சொல்லுறேன். அதாவது 2011 பெஹ்ரைன்ல சிவில் வார் நடந்து எனக்கு இது கிளியரா தெரியும். ஆனா அப்போ நானும் கல்ஃப்ல தான் இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ ஒரு ஹார்ஸ் மேனுக்கு உருவம் ஒரு இடத்துல இருந்து அப்படி போகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் போன உடனே குண்டு வெடிக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐயோ கடைசி காலம் அந்த ஹார்ஸ் மேன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கிடந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வீடியோ உண்மை கிடையாது. அது ஒரு ஃபேப்ரிகேட்டர், ஒரு பொய்யான ஒரு வீடியோ. 2012 உலகம் அழிய போறதுன்னு சொன்னாங்க. இன்னும் அழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்து கடவுள் பாத்தீங்கன்னா ஒரே ஏரியா எல்லாத்தையுமே அழிக்க மாத்தாரு, அங்கங்கதான் அழிப்பாருன்னு கடவுளே அப்பவே சொல்லித்தாரு. அப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு கிடந்து. அதே மாதிரி கொரோனா நேரம் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு வரும்போது எனக்கு அந்த சரௌண்டிங்ல உள்ளவங்க ஆண்டவர் ஈஜிப்துக்கு 10 பிளேக் அனுப்புன மாதிரி 10 தடவை இதை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி தந்துக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்துல நினைச்சாங்க, ஐயோ ரெண்டு வேவ்லயே முடிஞ்சுட்டு ஒரு 4-5 வேவ் வந்திருந்தா இன்னும் வீட்டுல ஜாலியா கறந்துருக்கலாமே, டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆயிருக்கலாமேன்னு நினைச்சிருப்பாங்க. இதை ஏன் இவ்வளோத்தையும் நான் சொல்றேன்னா இது எல்லாமே ஒரு விஷயத்த ஒரே பார்வையில பாக்குறது. அந்த புக்ல எழுதியிருக்கு, அதனால அதுதான் உண்மைன்னு அந்த பார்வையிலே பாக்குறது. இஸ்லாம உருவாக்குன முகமது சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தஜ்ஜலுக்கு ஒரு கண்ணு தான் உண்டு, ஆனா அல்லாஹ்க்கு அது கிடையாதுன்னு. அதாவது தஜ்ஜலுக்கு ஒரு கண்ணுல தான் பார்க்க முடியும், அல்லாஹ்க்கு பல கண்கள்ல பார்க்க முடியும். ஒரு வேளை மட்டுமே ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் அதே விஷயத்த பல ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லாவே நான் இதை பத்தி தான் பேச போறேன். இந்த ஒரு கண் சாத்தானோ இல்ல ஒரு கண் ஆன்டி கிரைஸ்ட், இந்த தஜ்ஜலுக்கு உருவம் எப்படி வந்திருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா நார்ஸ் மித்தாலஜில கடவுளுங்களுக்கு ராஜாவான ஓடனுக்கு ஒரு கண்ணு தான். அதே மாதிரி ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா பிலிப் ஆஃப் மேசிடோனியா, அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தான். உள்ள ராஜாலே ரொம்ப கொடூரமான பவர்ஃபுல்லான ராஜா பிலிப் தான். பிலிப் எல்லாத்தையுமே ஒரு கண்ணுல தான் பார்ப்பான். அதாவது காட்டு நீரில தான் அவன் பார்ப்பான். பிலிப்போட உருவத்துல இருந்து தான் டஜல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஈரான் இஸ்ரேலுக்கு பிரச்சனைக்கு வருவோம். இப்போ இங்க உள்ள முஸ்லிம்ஸ் ஈரானை சப்போர்ட் பண்ணறதுக்கு மெயின் காரணம் எது? மதம். இங்க உள்ள பிஜேபியை நம்ம எதுக்கு எதுக்குறோம்? மதம். இவன் மதத்தினால மட்டுமே இதெல்லாமே பண்ணுறான். ஆனா நானும் பாத்தீங்கன்னா மதத்தை ஒன்ன வச்சு இதை சப்போர்ட் பண்ணுவேன். இப்படி எல்லாம் இருந்தா ஒரு டெமோக்ரஸியே ஃபங்க்ஷன் ஆகிற, அழைச்சிட்டு சாவ வேண்டியதுதான். ஸோ அரசியல் என்னன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஐடியாலஜியை பத்தி பார்க்கணும். ஏன்னா இது தெரியாம நம்மளுக்கு ஒரு அரசியல் புரிதல் வராது. ரைட் லெஃப்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ரைட் ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம், மொழி, ஒரு ஆளு, இதை எல்லாத்தையுமே தான் பாத்தீங்கன்னா மேல தூக்கி வைக்கிறது. பொதுவாவே இந்த மேல்தட்டு வருகம் தான் ரைட் ஐடியாலஜியா இருப்பாங்க. இப்போ கீழே உள்ளவனுக்கு வேண்டிதான் லெஃப்ட் ஐடியாலஜி. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவு உண்டு. இப்போ லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க கூட பவர் கிடைக்கும் போது அவன் ரைட்டரா செயல்படுவான், படணும். 2 ஐடியாலஜிலுமே நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஆனா இந்த வீடியோல நான் கூடுதலாத்து ரைட்டை பத்தி தான் பேச போறேன். ரைட்டுனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மொழி, ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன், கண்ட்ரி, இதை எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா தூக்கி பிடிக்கிறது. லெஃப்ட் என்னன்னா இந்த பாத்தியா, இந்த மரத்தை வச்சு, இந்த மொழியை வச்சு உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றாரு. உன்னை இங்கிலீஷ் படிக்க விடாருன்னு சொல்லுவான், தமிழ்னு சொல்லுவான், இல்ல உனக்கு தாய்மொழியை தூக்கி உரிப்பான். ஆனா அவனுக்கு பிள்ளைகளுக்கு அந்த தாய்மொழியை தெரியாது. அவன் எங்க இருக்க, நீ எங்க இருக்கான்னு பாருன்னு சொல்றாரு.
லெஃப்ட் உள்ளவனுக்கும் வந்து கீழே உள்ள மக்களுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ரைட்ல உள்ளவனுக்கும் வந்து கீழே உள்ள மக்களுக்கு சப்போர்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. லெஃப்ட்ல உள்ளவன் வந்து இருக்கிறத இருக்க மாதிரி வந்து சொல்லுவான். ரைட்ல உள்ளவன் வந்து பொய் ஒரு பிம்பம் ஒரு ஹையராக்கில தான் வந்து அவனுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பிலாசபி வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆகும். திருப்பியும் சொல்லுறேன், லெஃப்ட் ஐடியாலஜில குறை சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த விஷயம் இந்த இப்போ நடக்கிறதுல வந்து நம்ம ரைட்டை தான் வந்து நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியதா வந்து இருக்கு. இப்போ வந்து நிறைய இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து நானே வந்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து ஹாஸ்டல்ல வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல்ல வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும், கிரிக்கெட் மேட்ச். அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் போன உடனே வந்து எங்கேயோ இருந்த ஒரு சவுண்ட் வந்து ரொம்ப லவுடா வந்து கேட்கும். இப்போ சப்போர்ட் வந்து பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. நானே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நேரம் வந்து நம்ம நீரஜ் சோப்ரா வந்து அர்ஷத் நதீம் வந்து ஜெயிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி தான் வந்து இருந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த நர்ஷத் அமீர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிய தெரிய வரும்போது வந்து நானே வந்து சப்போர்ட் தான் பண்ணேன். ஏன்னா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து உருது பேசுற முஸ்லீம் வந்து கிடையாது, அங்க உள்ள பஞ்சாப் பேசுற முஸ்லீம். நம்ம ஊரை மாதிரி ரிசர்வேஷன் சட்டத்திட்டம் ஒண்ணு அங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஒலிம்பிக்ஸ் மெடலே அடிச்சிட்டாருன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையில வந்து மரியாதையும் நானே வந்து அப்புறம் வந்து சப்போர்ட் தான் வந்து பண்ணேன். அதே மாதிரி வந்து மலலாவையும் வந்து நான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணேன். ஆனா மலலாவுக்கு வந்து எப்படி வந்து இந்த அளவு வந்து மீடியா கவரேஜ் கிடைச்சுன்னா வந்து அதுக்கு வந்து நீங்க லெஃப்ட் சைடு தான் வந்து யோசிக்கணும். பொண்ணுங்களை வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான்ல சுட்ட ஆளு வந்து தாலிபானு. ஸோ அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் வந்து தாலிபானை கண்டா வந்து ஆவார். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவு ஒரு மீடியா கவரேஜும் அவங்களுக்கு வந்து பீஸ் பிரைஸும் வந்து கிடைச்சி. ஸோ நீங்க வந்து இந்த லெஃப்ட் சைட்ல தான் வந்து யோசிக்கணும் எல்லா விஷயத்தையுமே. வந்து ஒரு பணக்காரன் வந்து இருப்பான், அவன் சொல்லுவான் அதாவது கடவுளுக்கு ஆசீர்வாதனாலதான் வந்து நாங்க இந்த அளவு வந்து பரம்பரையா நாங்க வந்து பெருசா வந்து இருக்கோம்னு. ரைட்டு படி நீ யோசிச்சனா வந்து நீ நினைப்ப, ஓ ஆமா அவங்க வந்து அந்த காலத்துல அவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க அப்படி இருக்காங்கன்னு. நீ லெஃப்ட் சைட்ல யோசிச்சனா வந்து இந்த பாரு உனக்கு முன்னோர்கள் வந்து இது இது பண்ணனாலதான் இப்ப நீ இப்படி இருக்க, நீ இப்படியே இருக்கணும்னா வந்து உன் முன்னோர்கள் பண்ண மாதிரி அந்த இதை வந்து நீ எங்களுக்கு தர மாட்டீங்க, அதை நீ தரணும், தந்தா நாங்களும் அங்க வருவோம்னு வந்து லெஃப்ட் சைடு யோசிச்சாரா வந்து நீ வந்து அங்க வந்து போக முடியும். இப்போ வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கையை வந்து எதிர்க்கிறோம், ஏன்னா வந்து அது வந்து ரைட் ஐடியாலஜி, ஒரே மொழி ஒரே மதம் அந்த மாதிரி வந்து அவங்க கொண்டு வரதுனால நம்ம வந்து அதை வந்து எடுக்கிறோம். ஆனா வந்து அவங்க இப்ப பவர்ல இருக்காங்க, ஆனா அவங்க மொத்த இந்தியாவை பார்த்து ஆவ வந்து முடியாது, ஏன்னா இங்க உள்ள சிஸ்டம் வந்து அப்படி. இலங்கை வந்து விழுந்து, பெங்களாதேஷ் வந்து விழுந்து, நேபாள் வந்து விழுந்து, இந்தியா இதுவரைக்கும் வந்து விழாமையா இருக்குன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாலும் வந்து அம்பேத்கர் அவ்வளவு சீக்கிரமா ஒன்றும் விழாது. இப்போ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் உள்ள மொத்த பவர்லயுமே வந்து வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஈரான் இப்ப அப்படிதான் வந்து இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயுத புரட்சியால வந்து ஒருத்தன் வந்து பவர்ல வந்து வர முடியாது, ஏன்னா நம்ம வந்து இப்போ எலக்ட்ரல் அந்த இதுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம இதுல எலெக்ஷன் வச்சு ஆட்சி மாத்தம் வரும்போது உயிருக்கு பயந்து ஒருத்தருமே வந்து தப்பிச்சு வந்து ஓடல. கவர்மெண்ட் மாறின உடனே ஒருத்தனுமே ஓடுற மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியல, இங்கதான் வந்து இருக்காங்க. ஆனா ஈரான்ல பாத்தீங்கன்னா ஷா கவர்மெண்ட் வந்து விழுந்த உடனே வந்து அந்த ஷாவை சப்போர்ட் பண்ண எல்லாரும் வந்து உயிருக்கு பயந்து வெளியே எல்லாம் வந்து ஓடி இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா வந்து ஈரான்ல வந்து போராட்டம் நடக்கும்போது வந்து ரொம்ப வந்து இந்த டாக்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டீங்கன்னு இந்த மார்க்கெட்ல வேலை செய்த சாதாரண மக்கள் வந்து வெளியே வந்து போராட்டம் பண்ணும்போது ட்ரையலே இல்லாம 3000 பேர்கிட்ட வந்து கொண்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இப்படி வந்து நடக்காது. வேணா வந்து உள்ள லாக்அப்ல போடுவாங்க, அப்போ ட்ரையல் நடக்கும், அது வந்து ஹியரிங்க்கு வரும், கன்விக்ட் ஆவாங்க, வெளியே வருவாங்க, இப்படி நடக்கும். பல்லவி டைனாஸ்டி வந்து விழும்போர் வந்து ஷாவை சப்போர்ட் பண்ற எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடுனாங்க, அவங்க யாரு? முஸ்லிம். இப்போ வந்து இந்த மார்க்கெட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த தொழிலாளியும் வந்து முஸ்லிம். இது வந்து முஸ்லிம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வந்து கிடையாது, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை, லெஃப்ட் வளராத்தருக்கு உள்ள பிரச்சனை இந்த இடத்துல எல்லாம். இந்த ஈரான்ல இருக்கிற இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான் வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் வந்து எஸ்ஆர்ஐ எல்லாம் வந்து கொண்டு வந்து வந்தாங்க. அப்போ வந்து நம்ம எதிர்கட்சிங்களும் மக்கள் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல வந்து கேஸ போட்டு இதை மாத்து, இதை தூக்கு, இதை உள்ளவை
கடைசியில வந்து எஸ்ஐஆர் வரும்போது வந்து எதிர்க்கட்சி எல்லாமே வந்து ஓட்டர் லிஸ்ட எடுத்து ஓகே இவனுக்கு பேரை வந்து உள்ள சேர அப்படி வந்து பண்ணி தந்து இருக்காங்க. ஜனநாயக நாட்டுல எல்லாமே வந்து கீழே உள்ளவன் தான் வந்து மேல இருக்கவனை வந்து செலக்ட் வந்து பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை வந்து இருக்கு. ஆனா இப்ப இருக்கல பெஸ்ட் சிஸ்டம் வந்து டெமோக்ரஸி தான். உடனே நீங்க சொல்லலாம் ஒரு எலிட் கூட்டம், ஒரு சீக்ரெட் சொசைட்டி, இலுமினாட்டி வந்து எப்பவுமே மேல இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு. நீங்க எப்படி நினைச்சு பாருங்களேன். எல்லாருக்குமே சீக்கிரட்னு ஒரு விஷயம் உண்டு. நாளைக்கு நம்ம வந்து டெவலப் ஆகி போனா கூட வந்து எல்லாமே உள்ள சேர்க்க மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர், நம்பிக்கை வச்சிருக்க கொஞ்சம் பேர் தான் வந்து சீக்கிரட் தட்டு சில விஷயத்த வந்து ஷேர் வந்து பண்ணுவோம். இப்போ சீக்ரெட் சொசைட்டின்னு வந்து எல்லா இடத்துலயுமே உண்டு. இப்போ சீக்ரெட் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு அதை எதிராத்து நம்ம வந்து ஒரு கூட்டத்தை வந்து டெவலப் வந்து பண்ணணும். அந்த கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா நம்மளே கொஞ்சம் சீக்ரெட் விஷயத்தான் வந்து வச்சுப்போம். ட்ரம்புக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய யூத கூட்டம் வந்து எல்ஜிபிடிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து எல்லாருமே வந்து சொல்லி தந்து கறந்தாங்க. ட்ரம்புக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து இதை வந்து அழிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்க. ட்ரம்ப் வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண்ணு ரெண்டு தான் உண்டுன்னு வந்து டிக்ளேரே வந்து பண்ணிட்டான். சீக்ரெட் சொசைட்டிங்கிறது எல்லா இடத்துலயுமே உண்டு. ஆனா அவங்களுக்குள்ளேயுமே வந்து கருத்து வேறுபாடெல்லாம் நடக்கும். அவங்க வெளியே வருவாங்க, கீழே உள்ளவன மாதிரிதான். இப்போ வந்து இந்த மேல்தட்டு நாடுங்க எல்லாமே வந்து இந்த அரபு நாடுங்களை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும்னு தான் வந்து இஸ்ரேல வந்து வளர்த்து வந்து விடுறாங்க. நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ப்ராக்சி தான் வந்து அது. அதே மாதிரி இங்க உள்ள இந்தியாவை, ஆப்கானிஸ்தானை, சைனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்து பாகிஸ்தானை வளர்த்தி வித்தது வந்து மேல்தட்டு நாடுங்கிறான். ட்ரம்புக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸை கொடுக்கணும்னு வந்து சொன்னது ஃபர்ஸ்ட் இஸ்ரேலு, அதுக்கப்புறம் ரெண்டாவது சொன்னது வந்து பாகிஸ்தான் தான். நான் முஸ்லிம்னால வந்து நான் வந்து அமெரிக்கா இஸ்ரேலா வெறுக்கிறேன், அதே நேரம் நான் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு முட்டாள்லே முட்டாள்தனம். ஒரு 2018-19 போல பாத்தீங்கன்னா வந்து அந்த 2019 லோக்சபா எலெக்ஷனை ஒட்டி வந்து நிறைய விஷயம் வந்து நடந்தது. அதுல மெயின் விஷயம் வந்து இஸ்ரேல் வந்து பிஜேபிக்கு வந்து பெகாசிஸ்னு ஒரு சாஃப்ட்வேரை வந்து கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை வச்சு வந்து பிஜேபி வந்து எதிர்கட்சிக்கு மேல வந்து ஸ்பை பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு அலிகேஷன் வந்து ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாமே வந்து நடந்து. இதே ஒரு 2018-19 போல வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் சின்னரா வந்து ஒரு அடி வந்து நடந்து. இந்த அளவுக்கு பெருசா நடக்கல, ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு அடி வந்து நடந்து. அப்போ வந்து எனக்கு வீரை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரேயர் மீட்டிங்கை வந்து நடத்தி தந்திருந்தாங்க. ப்ரே ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு இந்த அளவு வந்து நான் புக் ஒன்றும் படிக்கல. ஆனா அப்பவே நான் சொன்னேன், உனக்கு உன்னை உழவு பார்க்கணும்னு பிஜேபிக்கு அந்த பெகாசிஸ கொடுத்தவர் வந்து அவன் தான், நீ அவனுக்கு வேண்டி ப்ரே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ வந்து மதம் வந்து ஒரு ஆளை வந்து எந்த அளவு முட்டாள் ஆக்குறதுன்னு வந்து பாருங்க. இப்போ வந்து பாகிஸ்தானும் ஈரானும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடு வந்து கிடையாது. ஆனா வந்து இதே வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பொருந்தாரு. இப்போ கூட வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்புக்கு தலைமையில இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் வந்து பண்ணியாச்சு. அங்க உள்ள கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ட்ரம்ப்பை வந்து கேள்வியும் வந்து கேட்காங்க. ஆட்சி மாத்தம் அடுத்த எலெக்ஷன்ல வந்து வரும்போது வந்து கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து பவர்ல வர்றவங்க வந்து ட்ரம்ப் மேல கண்டிப்பா நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ட்ரம்ப் வந்து திருப்பியும் ஜெயிலுக்கு வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர் வந்து பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வந்து அவனுக்கு ஊழலை மறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த போர் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு வந்து ஓப்பனாத்து நிறைய இடத்துல வந்து போய் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் வந்து இஸ்ரேல்ல வந்து எலெக்ஷன் வந்து இருக்கு. இது அமெரிக்கா மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. யான்னு நான் சொல்றேன்னா வந்து இந்த இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்காங்கன்னு வெளியே வந்து சொன்னது வந்து அந்த இடத்துல உள்ள ஒரு யூதர் தான். ஆனா வந்து அவரை வந்து இஸ்ரேல் வந்து கொல்ல அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணல. அவர் அங்கதான் வந்து இன்னும் இருக்காரு. ஆனா வந்து ஒரு சிட்டிசன் நாட்டு இல்லாம அவர் இருக்காருன்னு நினைக்கேன். ஸோ வந்து இந்த அரபு கண்ட்ரிஸ் வந்து எப்போ வந்து ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸியை வந்து டெவலப் பண்றாங்களோ அப்பதான் வந்து இந்த மேல்தட்டு நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். ஏன்னா வந்து அங்க உள்ள மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அமெரிக்காவும் யூரோப் கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி அவங்க வந்து போராடிட்டு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தா இந்த பிரச்சனை ஒண்ணுமே வந்து நடக்காது. இப்போ அமெரிக்காவும் மேல்தட்டு நாடுங்க, இந்த யூரோப் தான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து இந்த பாலஸ்டைனை வந்து அழிக்கிறதுக்கு வந்து காரணமா வந்து இருக்காங்க.
இதே அமெரிக்காவும் யூரோப்ல இருந்து தான் வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் வந்து நிறைய வந்து இதை ஒருத்தராலையுமே வந்து டினை வந்து பண்ண முடியாது. ஹாலிவுட்ல உள்ள நிறைய பேரே வந்து வி ஸ்டாண்ட் வித் பாலஸ்டைன் வந்து வீடியோ வந்து போட்டாங்க. ஸோ உண்மையில வந்து ஹாலிவுட்டே வந்து இலுமினாட்டி கும்பல் சாத்தான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிருந்தா வந்து எதுக்கு வந்து உள்ள இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போடணும். சாரி, உள்ள இருந்தே தான் வந்து போட்டாங்க. ஏன்னா வந்து கருத்து வேறுபாடு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும். ஆனா வந்து இதே வந்து அரப் கண்ட்ரீஸ்ல வந்து நடக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து அரப் கண்ட்ரீஸுக்கு வந்து ஒரு வாய்ஸுக்கு வேண்டி அவன் வந்து ஆயுத புரட்சிக்கு தான் வந்து திரும்புறான். அவன் ஆயுதத்தை வந்து யூரோப்பும் அமெரிக்கா கிட்ட இருந்தா வந்து வாங்குறான். சோ வந்து இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள். அவங்க அரப் கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ரஸி ஆயிட்டாங்கன்னா வந்து அவனுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சிரும், அவனுக்கு வாய்ஸ வந்து பேச. இப்போ வந்து இறந்து போன வந்து அலி கமீனே வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு இந்தியாவை பார்த்து ஒரு ஆச்சரியம் வந்து இருந்து, எப்படி இவ்வளவு வித்தியாசமா இருந்த போது கூட வந்து எல்லாரும் எப்படி சேர்ந்து வந்து இருக்காங்க அப்படின்னு. அவரும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல தலைவர் தான். அவர் வந்து ஒருக்கா தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்து 3 பேரை வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்து அந்த சுப்ரீம் லீடருக்கு அந்த 3 பேர்லயுமே வந்து அவருக்கு குடும்பத்துல இருந்து ஒருத்தருமே வந்து இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு பையன்தான் வந்து வந்திருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து நல்ல ஆளுதான். ஆனா வந்து அந்த சிஸ்டம் வந்து மோசம். எப்படி நீங்க பாக்கணும்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு நல்ல மன்னனாத்து நான் வந்து பாக்கேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஹெட்டாத்து வந்து ஒரு பறையனை போட்டரா இருக்கணும். அவருக்கு அண்ணனை கொன்ன பிராமின்ஸ் எல்லாமே வந்து முதல் இந்தியன் ராஜாவாத்து அலிச்சராத்து வந்து இருக்கட்டு. அப்புறம் வந்து போருக்கு போய் நிறைய நாட்டை வந்து ஜெயிச்சரா வந்து இருக்கட்டு. ராஜராஜ சோழன் வந்து ஒரு நல்ல மன்னர் தான். ஆனா ராஜராஜ சோழன் இருந்த அந்த சிஸ்டம் வந்து ஒரு மோசமான சிஸ்டம். ஏன்னா அது பண்ட காலத்து சிஸ்டம். இந்த காலத்துக்கு வந்து அது வந்து பொருந்தாரு. ஸோ வந்து அலி கமனேக்க சூழ்நிலைனால வந்து அவர் வந்து திருப்பியும் வந்து அந்த மொனார்கியை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்து இருந்து ஒரு ஆளு நினைச்சோரனா வந்து ஒரு டெமோக்ரஸி வந்து உருவாக்க வந்து முடியாது. அதுக்கு நிறைய விஷயம் வந்து ஒண்ணு கூடி வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம நல்லகண்ண ஐயா வந்து இறந்து வந்து போனாரு. கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாமே வந்து இறந்த பிறகு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அவங்க உடம்ப வந்து கொடுப்பாங்க. எனக்கு இவ்வளவு நாளாத்த அது வந்து தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்து அது எப்படி ஒரு பெரிய தலைவன உடம்ப போய் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தா அவங்க எல்லாம் நோண்டி எல்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படி வந்து நான் வந்து நினைச்சிட்டு வந்து இருந்தேன். ஆனா கொஞ்சம் செகண்ட் நான் யோசிச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு கரெக்டரா வந்து தெரிஞ்சு. இப்போ கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாமே வந்து லெஃப்ட் ஐடியாலஜி உள்ளவங்க தான். அவங்க வந்து சமத்துவத்தை தான் வந்து விரும்புனாங்க. அதாவது ஒருத்தனும் மேலையும் இல்லை கீழையும் இல்லை, சமம், அதை தான் வந்து விரும்புனாங்க. ஸோ ஒருத்தன் உண்மையில ஒரு ஆசையும் படாம வந்து சமத்துவமாத்து வாழ்ந்தான்னா வந்து அவன் வந்து அவனே பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரும் கும்புற கூடாருன்னு தான் வந்து நினைப்பான். இப்ப அவன் வந்து நல்லபடி வாழ்ந்திருக்கான். அவன் வாழ்ந்திருக்க காரணம் வந்து அவன் இறந்த பிறகு வந்து எல்லாருமே வந்து அவனை ஒய்த்தி பிடிக்கணும், சில கட்டணும், அந்த மாதிரி அவன் நினைச்சு வந்து அவன் பண்ணான்னா வந்து அதுவே வந்து சுயநலம். செத்த புறவு வந்து ஒண்ணும் இல்ல. வாழும்போது நீ நானும் சமம் தான், செத்த புறவு வந்து நீயும் நானும் சமம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த முடிவு வந்து எல்லா கம்யூனிஸ்டும் வந்து எடுத்தாங்க. செத்த புறவு வந்து மண்ணுக்குள்ள போய் பூச்சி தின்றதுக்கு வரலாற்று வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம உடம்ப கொடுத்தா வந்து சயின்ஸுக்காச்சும் யூஸ் ஆகுமேனு எல்லா கம்யூனிஸ்டும் எடுத்த முடிவு தான் அது. அதே மாதிரி வந்து பெரியார வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அவர்கிட்ட வந்து போட்டோ எடுத்தாலுமே வந்து 10 ரூபாய் வந்து கேட்பாரு. அப்ப வந்து எல்லாருமே வந்து நினைப்பாங்க, என்ன இவ்வளவு பெரிய ஆளு நம்ம கிட்ட வந்து 10 ரூபாய் வந்து கேட்காரு அப்படின்னு. அது ஏன்னா வந்து இதுதான், நான் வந்து ரொம்ப தியாகியாத்து வந்து நடந்தேன்னா வந்து நீ என்ன வந்து தியாகியா நினைச்சிருவ, அதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு செலகத்தி வந்து என்ன கும்பிட்டுருவ. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து எவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தாலுமே வந்து 10 ரூபாய் வந்து கேட்பாரு, ஒரு சமத்துவத்தை வந்து காணிக்கணும்னு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரியார் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் முகமது வந்து அப்பவே வந்து சொல்லியிருக்காரு, தஜ்ஜலுக்கு வந்து ஒரு கண்ணு தான், அல்லாஹ்க்கு வந்து கிடையாது பல கண்ணுன்னு. மதத்தால மட்டுமே பார்த்து முடிவெடுக்கிறவங்க எல்லாருமே வந்து தஜலுக்கு ஆளுங்கறான். பல ஆங்கிள் இருந்து ஒரு விஷயத்த பாக்குறது, இவன் எதுனால இதை பண்றான், இவன் எங்க இருந்து வந்திருக்கான், இவனுக்கு இது நடந்தனாலதான் இவன் இதை பண்றான், அந்த மாதிரி பல ஆங்கிள் இருந்து யோசிச்சு முடிவெடுக்கவங்க எல்லாமே வந்து அல்லாஹ்க்கு ஆளுங்கதான். இதுதான் வந்து பிரச்சனை. இதுக்கு தீர்வு வந்து இதுதான்னு எல்லா ஆங்கிள் இருந்து யோசிச்சு ஒரு முடிவெடுக்கவங்க எல்லாமே வந்து அல்லாஹ்க்கு ஆளுங்கதான்.
முகமது நபியே வந்து சொல்லியிருக்காரு, தஜ்ஜல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொய்யான வந்து ஒரு ப்ராஃபிட்ன்னு. அவன் வந்து உங்ககிட்ட கடவுளுக்க ராஜ்யம்னு இதுதான்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போவான். கடைசியில வந்து அது அதான் வந்து இருக்காது அப்படின்னு. நான் இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருப்பேன், பிலிப்புக்க உருவத்தை தான் வந்து தஜ்ஜலுக்கு வந்து எப்படியோ வந்து வந்திருக்குன்னு. இதே பிலிப்புக்க பையன் தான் வந்து அலெக்சாண்டர் த கிரேட். குழந்தை முகத்தோட தான் வந்து அவர் வந்து இருப்பாரு. அலெக்சாண்டர் வந்து நிறைய கொடூரமாத்து நிறைய பேரை வந்து கொன்னு இருக்காரு. அதை ஒருத்தருமே வந்து மறுக்கல. ஆனா அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ராஜாங்கத்துல வந்து ரைட் டு ஃப்ரீடம் வந்து இருந்து எல்லாருக்குமே வந்து அவர் வந்து உரிமை வந்து கொடுத்தாரு. எல்லா குழந்தைங்களுக்குமே கிரீக் குழந்தையாத்து இல்லாம இருந்தா கூட எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்தாரு. கிரேக்கர்கள் வந்து காட்டுவாசின்னு சொன்ன மக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து உள்ள வந்து சேர்த்தாரு. அவருக்கு ராஜாங்கத்துல வந்து அந்த காட்டுவாசிங்களுக்கு வந்து பெரிய பதவியை வந்து கொடுத்தாரு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அலெக்சாண்டருக்கு ராஜாங்கத்துல வந்து ரைட் டு வொர்ஷிப், அதாவது ரிலீஜனை வந்து வழிபடுறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து இருந்து, அலெக்சாண்டரோட அப்பா பிலிப்புக்கு வந்து நிறைய தழும்புகள் வந்து இருந்து. ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா வந்து பெரிய ஆளுங்க இருக்கிற அந்த அடி உத இந்த உலகத்தை வந்து நம்மளுக்கு அப்புறம் வரவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா, இல்ல குழந்தைங்களுக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது. அவங்களுக்குள்ள வந்து அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் வந்து இருப்பாங்க. சோ வந்து நீ இருக்கிற உலகத்துக்கு வந்து உன் குழந்தை வரணுமா, இல்ல உன் குழந்தை இப்ப இருக்கிற அந்த சந்தோஷமான உலகம் வந்து வளர்ந்த புறம் வந்து அவனுக்கு இருக்கணும்னு வந்து நீ நினைக்கிறியா? நீதான் வந்து அதுக்கு வந்து முடிவு வந்து எடுக்கணும். ஸோ வந்து பாட்டம் லைன் நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த ரமலானுக்காச்சும் வந்து இனி முஸ்லிம் நாடுங்க வந்து ஒரு டெமோக்ரஸியை வந்து டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஓகே எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஷ் ஷபீக் சைனிங் ஆஃப்.